தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வு அமைப்பில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் தொடர்பாக ஒரு ஹை பவர்டு டாஸ்க் போர்ஸ் ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக சற்று முன்னர் பிரதமர் மோடி இன்ஸ்டாகிராம் வீடியோ மூலமாக அறிவித்திருந்தார். இன்போசிஸ் நிறுவனர்களில் ஒருவரான தொழில்நுட்ப நிபுணரான நந்தன் நீல்கேனி தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். தற்போது அந்த குழுவினுடைய இதர உறுப்பினர்கள் பற்றிய விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் நந்தன் நீலகேனி அவருடைய தலைமையில் இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர் திரு சோம்நாத் அவர்கள், அதே போல முன்னாள் ஐபியினுடைய இயக்குனர் தப்பன் தேகா அவர்கள், சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் திரு காமகோட்டி அவர்கள், கல்வித்துறையினுடைய முன்னாள் செயலாளர் அனிதா கார்வால் மற்றும் லாஜிஸ்டிக் எக்ஸ்பர்ட் அம்ரித் லால் மீனா உள்ளிட்ட 6 பேர் கொண்ட இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவானது NTA என்னென்ன தேர்வுகளை எல்லாம் நடத்துகிறதோ அந்த தேர்வு தொடர்பான அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து கல்வி முறை மற்றும் தேர்வு முறைகளில் ஏற்படக்கூடிய சீர்திருத்தங்கள் செய்து ஆய்வுகள் செய்து அரசிடம் அறிக்கைகளை சமர்ப்பிப்பார்கள். இவர்கள் அளிக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் பல மாற்றங்கள் பல்வேறு தேர்வு முறைகளில் கொண்டு வரப்பட இருக்கின்றன. குறிப்பாக NTA இந்த நீட் தேர்வை மட்டுமல்லாது பல்வேறு தேர்வுகளை நடத்தி வருகிறது. குறிப்பாக கியூட் தேர்வு, டெட் தேர்வு, இப்படி 20க்கும் மேற்பட்ட தேர்வுகளை இந்த NTA நடத்தி வருகிறது. எனவே இவர்கள் அளிக்கக்கூடிய அந்த அறிக்கை என்பது ஒட்டுமொத்தமாக NTA நடத்தக்கூடிய தேர்வு முறைகளில் செய்யப்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து, சீர்திருத்தங்கள் குறித்து அறிக்கைகளை அளிக்க இருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.